ஹலோ சார். ஹாய் யூனுஸ். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கேன் யூனுஸ். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். சார், இந்த எல்லா பக்கமுமே சம்மர் கேம்ப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். சம்மர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் யூனுஸ். கம்ப்யூட்டர் கிளாஸு, டைப்ரைட்டிங் கிளாஸ் ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் 25th வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷா சார்? அது ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே நடத்துறது தானே சார். நம்மள்ட்ட என்ன சார் ஸ்பெஷல்? ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்தவரை இப்போ சம்மரில் எல்லாரும் கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப வித்தியாசம் இருக்குது யூனுஸ். என்ன சார் வித்தியாசம்? இப்போ நார்மலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் எல்லோரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு டென்ஸ் இருக்குல்ல, 12 டென்சஸ் கிளாஸ் எடுக்கிறது, கிராமர் கிளாஸ் எடுக்கிறது, ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, வெர்பை மனப்பாடம் பண்ண வைக்கிறது, இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி நினச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. அப்போ என்ன சார்? இப்போ இதை நீங்கள் ஒரு 10th முடிச்சு ஒரு பையன் கிளாஸ்க்கு வரான், 12th முடிச்சுட்டு ஒரு பொண்ணு கிளாஸ்க்கு வரா, இவங்களுக்கு இந்த 12 டென்சஸ் தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும் சார். தெரியும்ல. வாய்ஸஸ் தெரியாமல் இருக்குமா? தெரியும் சார். தெரியும். அப்புறம் எதுக்கு நம்ம அதை திரும்ப கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கணும்? நார்மலாக இங்கிலீஷ் பேசணுன்னாலே முதல்ல அவங்க கிராமரை மறக்கணும். கிராமர் கான்சியஸ்னஸ் யாருக்கெல்லாம் வருதோ அவங்களால இங்கிலீஷ் பேச முடியாது. அப்படியா சார்? கண்டிப்பாக. இப்போது தாய்மொழியே நம்ம சரளமாக பேசுகிறோம். தாய்மொழி வந்து நம்ம அம்மா நம்மள்ட்ட முன்னாடி இருந்தே பேசுறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லை, அது ஒரு ரீசன். நீங்கள் சொல்ல ஒரு ரீசன் தான். ஆனால் நார்மலாக பாருங்களேன், நீங்கள் தாய்மொழி பேசும்போது கிராமர் யோசிக்கவே மாட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் சார். கரெக்ட் சார். நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது, எத்தனை வயசில் பேச ஆரம்பிக்கும்? அது ஒரு 2.5 வயசு. எஸ், 2.5-3 வயசில் பேச ஆரம்பிக்கல. எஸ். அந்த 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் கிராமர் டீச் பண்ணியிருப்பீங்களா? இல்லை சார். தமிழ் இலக்கணம் கொடுத்துருப்பீங்களா? இல்லை சார். இல்லைல்ல. அப்போ அது பேசுது இல்லை. ஏன் எப்படி சுற்றி இருக்கவங்களை பார்த்து அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறத கேட்டு பேசுது இல்லையா? எஸ் சார். ஸோ அதுக்கு கிராமர் கான்சியஸ்னஸ் கிடையாது. ஸோ தாய்மொழி எல்லாருக்கும் சரளமாக வர்றதுக்கு காரணம், அங்கே கிராமரை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. தாய்மொழி தவிர்த்து எந்த மொழி அவங்க பேசினாலும் அவங்க மைண்டில் ஒரு கிராமர் கான்சியஸ்னஸ் இருக்கும். ஓ, கிராமர் பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும். ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ யாருக்கு கிராமர் பற்றிய சிந்தனை இல்லையோ அவங்களால அந்த மொழியை சரளமாக பேச முடியும். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிராமர் பற்றிய சிந்தனை யாருக்கெல்லாம் வருதோ அவங்களால இங்கிலீஷில் சரளமாக பேச முடியாது. நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ், எந்த அயல் மொழியையும் சரளமாக பேச முடியாது. ஸோ எங்கிட்ட ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாங்கள் முதல்ல செய்கிறது வந்து அவங்களுக்கு கிராமர் பற்றிய சிந்தனை இல்லாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ கிராமர் டீச் பண்ணவே மாட்டோம். ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ தமிழ் பார்த்துக்கோங்களேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி எழுதுவோம் இதை? நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பேசுறது. எப்படி எழுதுவோம்? நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன். வெரி குட். ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? பேசுகிற தமிழ் வேறு, எழுதுகிற தமிழ் வேறு. எஸ் சார். எங்கேயாவது போய் நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்களா? நோ சார், பேச மாட்டோம். எங்கேயாவது எழுதும்போது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்களா? எழுத மாட்டோம். இல்லை. அப்போ தமிழில் 2 தமிழ் இருக்குது. பேசுகிற தமிழ் வேறு, எழுதுகிற தமிழ் வேறு. அதே மாதிரி தான் இங்கிலீஷில் 2 இங்கிலீஷ் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேறு, ரிட்டன் இங்கிலீஷ் வேறு. ஆனால் இப்போ எல்லாரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதுகிற இங்கிலீஷை தான் ஸ்போக்கனாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எங்கே கஷ்டப்படும் தெரியுமா? சிட்டி சைடு போகும்போது, இந்த குழந்தை வந்து ஒரு காலேஜில் போய் +2 முடிச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறா, அவள் பேசுகிற இங்கிலீஷ் வந்து எழுதுகிற இங்கிலீஷாக இருக்கும். சிட்டி சைடில் படிச்சுட்டு வர குழந்தையோட இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஓ, ஸோ இது வந்து இருக்கக்கூடாது இல்லை? ஆமாம் சார். அதனால தான் நம்மளுக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. எஸ், கஷ்டமாக இருக்காது. ரொம்ப எலாபரேட்டாக வந்து ஒரு ஆக்வர்ட் இங்கிலீஷாக இருக்கும். ஓ, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது நல்ல தமிழாக இருக்குமா? இல்லை சார். கலோக்கியல் தமிழ் கிடையாது இல்லையா? ஸோ அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, ஸ்லாங்ஸ் இருக்குது, ஆக்சன்ஸ் இருக்குது. இதெல்லாம் டீச் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லேயே வந்து வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ், நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் பேசுகிற இங்கிலீஷ் வந்து 80% வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு 20 தான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு புரியுதா வெர்பல் நான் வெர்பல்னா? புரியலையே சார். ரொம்ப சிம்பிள். வெர்பல்னால் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ், நான் வெர்பல்னால் பாடி லாங்குவேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்களேன். சார், உங்களால் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியுமா அப்படின்னு கேளுங்களேன். சார், உங்களால் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியுமா? எஸ், ஐ கேன் டூ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இப்படி நான் ஆன்சர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ டீட்டெயிலாக பேசுகிறேன். ஓ, இப்போ எகைன் இந்த கொஸ்டின் கேளுங்க. சார் உங்களால் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியுமா? யா, அஃப்கோர்ஸ். இது வந்து என்னது நான் வெர்பல். ஓ, புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசக்கூடாது. அப்போ குழந்தைங்களுக்கு நார்மலாகவே ஒரு ரிசர்ச்லேயே ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்போக்கனில் வந்து 80% வந்து நான் வெர்பல் இருக்கணும், 20% தான் வெர்பல் இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில். ஆக்சன் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்லாங்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், கான்ட்ராக்ஷன் சொல்லிக் கொடுக்கணும், கனெக்ஷன் சொல்லிக் கொடுக்கணும், நான் வெர்பல் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? இது போக தான் இதில் போக பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் கான்சியன்சஸ் இருக்கக்கூடாது. இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் ஒரு குழந்தையால் இங்கிலீஷ் சரளமாக பேச முடியும். நானும் இவ்வளோ நாளாக என்னென்ன சார் போயிட்டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு போனால் அவங்களே இந்த ஏபிசி அப்படி சொல்லி எழுதி சொல்லி கொடுத்து ஒழுங்காக சொல்லி தந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த மாதிரி டென்சஸ் தான் கிளாஸ் இருப்பாங்க. ஓ, அது ஆல்ரெடி எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க, காலேஜில் தானே படிக்கிறாங்க. ஸோ அதை டீச் பண்ணுறதுனால டைம் தான் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால பேசவும் முடியாது. ஸோ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதெல்லாமே நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ அதனால தான் எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் மற்றவங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷும் என்டையர்லி டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? புரியுது சார், நல்லா கிளியராக புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ இங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்களோட இங்கிலீஷு கண்டிப்பாக கிராமர் கான்சியஸோடு இருக்காது. ஸோ அதனால் அவங்க சரளமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா, ஆக்சன், ஸ்லாங்ஸ், கான்ட்ராக்ஷன்ஸ், கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் டீச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு பயம் காட்டுற ஒரு விஷயமா இருக்காது. ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. கண்டிப்பாக சார். அப்போ நானும் உங்கள்கிட்ட வந்து அட்மிஷன் போட்டுறேன் சார். வெல்கம்.